அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 72 ஓகேங்களா? மேட்ச் த ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூட் இன் காலம் A with the suitable explanation in column B and select the correct answer from the code given below. ஓகே ரைட். ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து கண்டிப்பாக கேட்போம் அப்படிங்கிறது சிலபஸ்லேயே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் சிலபஸ்குள்ளே தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஓகே, இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் அப்படிங்கிறது வந்து புக்கில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இருக்குது, அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் அதே சமயம் இப்போ நான் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுக்குன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இதுதான் ஒரு நிலைப்பாட்டை கொண்ட வாக்கியத்துக்கு பதிலாக ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவது ஒரு சொல் மாற்றம். ஒரு வேர்டுக்கு பதிலாக ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் பண்றது. ஓகேங்களா? அது எப்படியெல்லாம் இருக்கலாம்னா, பீப்பிள பொறுத்து இருக்கலாம், பிளேஸஸ பொறுத்து இருக்கலாம், பிஹேவியர் அண்ட் கேரக்டர பொறுத்து இருக்கலாம், கவர்ன்மென்ட் அண்ட் பாலிடிக்ஸ பொறுத்து இருக்கலாம், டெத்த பொறுத்து இருக்கலாம், மெடிசின பொறுத்து இருக்கலாம், சயன்ஸ் அண்ட் ஆர்ட் இத்தன இருக்கு. மிஸ்செலேனியஸா கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூஷன 7 விதமா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூஷன் என்ன செய்ய முடியும்? 7 விதமா பிரிக்க முடியும். ஓகேவா? ஓகே. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு ஃபர்ஸ்ட்டு பாருங்கன்னா, பீப்பிள். எப்படியெல்லாம் ஒரு பீப்பிள பிரிக்கலாம் அப்படின்னா, அத ஃபுல்லா குடுத்துருக்கேன். இது எல்லாமே குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிளேஸஸ் பொறுத்து குடுத்துருந்தேன். மார்ச்சுவரினா என்ன? எல்லா மீனிங் குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஹேவியர பொறுத்து. இவங்க இப்படிப்பட்ட பிஹேவியர பொறுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூஷன் குடுத்துருந்தேன். அடுத்து கவர்ன்மென்ட் அண்ட் பாலிடிக்ஸ பொறுத்து குடுத்துருந்தேன். டெத் அண்ட் மெடிசின்ல இங்க நான் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? பேத்தாலஜி, ஸ்டடி ஆஃப் டிசீஸ். பேத்தாலஜி, ஸ்டடி ஆஃப் டிசீஸ் இருக்கா? டிக்கு 1. அப்ப டிக்கு இருக்க 1 ஆப்ஷன் என்ன? பி. ஆன்சருக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஆனா அம்னீஷியா அப்படிங்கிறது உனக்கு என்ன அம்னீஷியாவாடா அப்படின்னு சொல்லி நெறைய திரைப்படத்துல பயன்படுத்தின வார்த்தை அது. அம்னீஷியானா லேக் ஆஃப் மெமரி. அத வச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். அம்னீஷியானா என்னன்னா லாஸ் ஆஃப் மெமரிங்கிறத ஈஸியா இங்க ஏக்கு 4ங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை நான் குடுத்த நோட்ஸ படிச்சிருந்தாலும், இந்த இடத்துல பேத்தாலஜி, ஸ்டடி ஆஃப் டிசீஸ்ன்னு நான் தெளிவா குடுத்துருக்கேன். அப்ப இத படிச்சிருந்தாலும் என்ன செஞ்சிருக்கலாம்? ஈஸியா ஆன்ஸர டிக்கு 1ங்கிறத டிக் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ நான் குடுத்த மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் என்னன்னா, ஒரு 99% அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு என் மெட்டீரியல்லே ஆன்ஸர் இருக்கும். கண்டிப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவுட் ஆஃப் சிலபஸ் போகும்போது தான் நமக்கு பிரச்சனை. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம படிச்சிருந்தோம்னா, தெளிவா என்ன செஞ்சிருக்கலாம்? தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய இருக்கு. அக்ரோஃபோபியா, கிளஸ்ட்ரோஃபோபியா, பயம். அட்லீஸ்ட் நம்ம படிக்கும்போது என்ன செஞ்சுக்கணும்னா, ஆ இந்த கடைசி வேர்ட் இருக்கு இல்லையா? இதையாவது அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஐஏல முடிஞ்சா என்ன? அம்னீசியா, இன்சோம்னியா எல்லாமே லாஸ் ஆஃப் ஸ்லீப், லாஸ் ஆஃப் மெமரி. ஐஓயூஎஸ்னா அது எது ரிலேட்டடு? பேத்தாலஜி, ஓஜியூனா இது என்ன ரிலேட்டடு? இத அட்லீஸ்ட் படிச்சுட்டா கூட ஓரளவு சார்ட் அவுட் பண்ணிற முடியும். ஆன்சர்ஸ. ஓகேவா? அட்லீஸ்ட் இதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். சரியா? ஸோ இந்த கேள்விக்கும் நம்ம மெட்டீரியல் ஆன்சர் இருக்கு. அதுக்கான ப்ரூஃபையும் நான் எடுத்து காட்டிட்டேன். இதோ பார்த்தீங்களா? காட்டியிருக்கேன் பாருங்க. இங்க இருக்கா? இதுதான். ஓகேவா? ஸோ நான் எல்லா மெட்டீரியலையும் குடுத்துருந்தேன். என்னோட மெட்டீரியல மட்டும் ரீட் பண்ணி படிச்சிருந்தாலே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? அதுக்கான ப்ரூஃபா தான் இத நான் இந்த வீடியோவே போடுறேன். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.